மகாசிவராத்திரி அன்னம்பாளிப்பு விழா, அதாவது நம்மளோட சிவனடியார்களுக்கும் சிவன் பக்தர்களுக்கும் உணவு வழங்கும் அன்னதான விழா. இந்த அன்னதான விழால உணவு வழங்குவதற்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, தென் கைலாஷ், தக்ஷிண கைலாஷ், பூலோக் கைலாஷ், வெள்ளிமலை அப்படின்னு பல பெயர்களால் அழைக்கப்படுற நம்மளோட வெள்ளிங்கிரி மலைக்கு அடிவாரத்தில் அமைந்திருக்க அருள்மிகு வெள்ளிங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கு தான் வந்திருக்கும். அங்க போனதும் கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் இறக்கி வச்சுட்டு வெள்ளிக்கிழமை மதியானம் போல இந்த விழா எந்த ஒரு தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும்னு ஒரு சின்ன பூஜை பண்ணிட்டு அடுப்பை பத்த வச்சு சமையல் வேலைகளை ஆரம்பிச்சிட்டோம். கொண்டு வந்த அரிசி அப்புறம் காய்கறிகள் எல்லாம் நல்லா கழுகி எடுத்து மதிய வேலைக்கு வழங்குறதுக்காக தக்காளி சாதம் தான் தயார் பண்ணோம். இந்த உணவு தயார் பண்றதுக்கு தேவையான அரிசி காய்கறிகள் எல்லாமே போட்டு 50 கிலோங்கிற வீதத்துல 2 பாத்திரங்கள்ல 100 கிலோ அளவுக்கு உணவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். அப்புறம் உணவு தீர மறுபடியும் தயார் பண்ணி வெள்ளிக்கிழமை மதியம் ஆரம்பிச்சு சனிக்கிழமை மதியம் வரைக்கும் உணவு வழங்கணும். சிவராத்திரிக்கு வெள்ளிங்கிரி மலைக்கு வர சிவனடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் அந்த தயார் பண்ண உணவை அன்னதானமா வழங்குறத பத்தி பார்க்கலாம். நாங்க உணவெல்லாம் தயார் பண்ணி முடிச்சதும் தயார் பண்ண அந்த உணவை கொண்டு வந்து இந்த கோயிலுக்கு வர அடியார்கள் அப்புறம் பக்தர்களுக்கும் வெள்ளிங்கிரி மலை ஏற வரவங்களுக்கும் ஏறி முடிச்சு சாமியை தரிசனம் பண்ணி களைப்போட கீழே வரவங்களுக்கும் இந்த உணவை வழங்கணும். அவ்வளவு ஒரு களைப்போட கீழே இறங்கி வரவங்க நாங்க வழங்குற இந்த உணவை வாங்கி மனசாரவும் வயிறாரவும் சாப்பிடுறத பார்க்கவே அவ்வளவு ஒரு சந்தோஷமாவும் மன நிறைவாவும் இருந்துச்சு. அது கூட யாகங்களும் வாத்திய நிகழ்ச்சிகளும் நடந்துச்சு. மதிய வேலைகளுக்கு தக்காளி சாதம் வழங்கின மாதிரி இரவு அப்புறம் காலை வேலைகளுக்கு உப்மா தான் வழங்கணும். நள்ளிரவு 12-1 மணிக்கெல்லாம் கூட பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் கூட குறையவே கிடையாது. நாங்க வெள்ளிக்கிழமை மதியம் உணவு வழங்க ஆரம்பிச்சு சனிக்கிழமை மதியம் வரைக்கும் வர எல்லா பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் உணவு வழங்கணும்.